பெர்சாத்து துணைத் தலைவர் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடி நீக்கப்பட்டால் பெர்சாத்து கட்சி பிளவுபட வாய்ப்புள்ளதாக கட்சியின் உள்ளூலங்காட் தகவல் பிரிவு தலைவர் முகமது ஷஃபீக் அப்துல் ஹலீம் தெரிவித்துள்ளார். கட்சியின் ஒழுக்காற்று குழுவின் முன் ஆஜரான பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், பெர்சாத்து ஏற்கனவே 2 பிரிவுகளாக பிளவுபட்டுள்ளதாக கூறினார். ஒரு தரப்பு செயலாளர் டதஸ்ரீ அஸ்மின் அலியுடன் இணைந்த முன்னாள் PKR உறுப்பினர்கள், மற்றொன்று ஹம்சாவை ஆதரிக்கும் முன்னாள் அம்னோ உறுப்பினர்கள் என அவர் விளக்கினார். அம்னோவில் இருந்து வந்தவர்கள் தங்களுடைய தலைவரை விரும்புகிறார்கள். PKRல் இருந்து வந்தவர்கள் அஸ்மினை விரும்புகிறார்கள். அங்கிருந்தே பிளவு தொடங்கியது என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஹம்சாவுக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை பிளவை மேலும் தீவிரப்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். முன்னதாக பெரிகாத்தான் நேஷனல் தலைவராக தான்சி முகைதீன் யாசின் இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. அஸ்மின் அலி மற்றும் தகவல் பிரிவு தலைவர் துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் ஆகியோரை விமர்சித்தது. கூட்டணியில் பாஸ் கட்சியை திறம்பட ஆதரித்தது ஆகிய காரணங்களுக்காக சஃபீக் ஒழுக்காற்று குழுவால் அழைக்கப்பட்டார். கட்சிக்குள் கருத்து சுதந்திரம் குறைந்து வருவதாகவும் ஒழுக்காற்று குழுவின் தீர்ப்பு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கட்சி என்பது ஒரே ஒருவரா? அஸ்மின் தானா? துன் ஃபைசாலா? முகைதீனா? இல்லை பெர்சாத்து தன்னுடைய கொள்கைகளை கொண்ட அமைப்பா? தலைவர்கள் வரலாம் போகலாம், ஆனால் கட்சி நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.